ஒரு மிகப்பெரிய அடர்ந்த காட்டுக்கு நடுவுல அனாதையா ஒரு மர்ம ரெசார்ட் இருக்கிறதா எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. எந்த பாதுகாப்புமே இல்லாம நாங்க 4 பேருமே அங்க நடக்கிற மர்மங்களை பத்தி தெரிஞ்சுக்க போனோம். இப்படி இந்த காட்டுக்குள்ள போன எங்களுக்கு நடந்த கொடூரத்தை தான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. நீங்க திரும்ப எங்க முன்னாடி வர முடியுமா? சீக்கிரம் சீக்கிரம் பின்னாடி நிக்காத, தொலைஞ்சிடாதீங்க யாரும். பார்த்து ஜாக்கிரதை, அப்படியே என்ட்ரன்ஸ்ல நில்லுங்க, உள்ள போயிடாதீங்க, நான் வந்துடுறேன். இந்த ரிசார்ட் ரன்னிங்ல இருக்கும்போது இங்க ஸ்டே பண்ண வர பீப்புள்ஸ் மர்மமான முறையில காணாம போறதாவும் இப்ப வர அங்க தொலைஞ்சு போன மக்கள் கிடைக்கவே இல்லைன்னு சொல்றாங்க, பிணமாக கூட. கடைசி அவங்கள நான் இங்கே தான் பார்த்தேன். இல்லை நாங்களும் இந்த காட்டுக்குள்ளே உங்களை ஃபாலோ பண்ணி நடந்து வந்து சாகணும்னு நினைக்கிறீங்களா? வெங்கடேஷ், அப்படி தொலைஞ்ச சிலர்ல ஒருத்தர் அந்த காட்டுக்குள்ள இருந்து தப்பிச்சு வந்திருக்காரு. அவர் மூலியமா கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி ஒரு மர்மமான மனிதனை அவர் கண்ணால பார்த்ததா வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. ஆனா அந்த மனிதனை பத்தி இப்ப வரைக்கும் யாருக்கும் எந்த தகவலும் தெரியல. எவ்வளவு ஸ்லோவா நடக்கிறான், போயிட்டு இருக்கான். வெங்கடேஷ் பைத்தியமான வெங்கடேஷ், டேய் நான் பேசுறது கேட்கலையா? ஏய் போட்டு இந்த மாதிரி தான் இப்படிதான் தொலைறாங்க. இந்த மாதிரி தான் இந்த ரெசார்ட்ல இருந்தவங்க தொலைஞ்சிருக்காங்க போல இருக்கு. நான் பேசுறது அவனுக்கு கேட்கவே இல்லை. கூப்பிட போயிட்டு இருக்கு. அவனை பார்த்துக்கிட்டே இருங்க, அவனை ஃபாலோ பண்ணுவோம் எங்க போறான்னு பார்ப்போம். நாங்க இங்க போய் கண்டுபிடிச்ச வரைக்கும் எங்களுக்கு ஒரு விஷயம் கிளியரா தெரியுது. மனுஷனோ மிருகமோ இல்ல பேய் பிசாசோ ஏதோ ஒண்ணு அங்க ஹிப்னாட்டிசம் செய்யறத நாங்க கவனிச்சோம். எங்கள்ல ஒருத்தனையே மதிமயக்கி அந்த மர்மத்தை நோக்கி வரவழைச்சத எங்க கண்ணால பார்த்தோம். அது மட்டும் இல்லாம கொடூரமான அமானுஷ்ய உருவங்களையும் எங்களால அங்க பார்க்க முடிஞ்சது. ஹலோ, அது அடுத்து என்ன பண்ண போகுதுன்னு நமக்கு தெரியாது. சேஃபாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும் ப்ளீஸ். அந்த வனப்பகுதியில் இருக்கிற மிருகங்கள் கூட எங்களை அட்டாக் செய்ய முயற்சித்தது. ரிஸ்க் எடுத்து உள்ள போலாமா? அமைதியார் அனிமல் சவுண்ட் கேட்குது கைஸ். ஆனால் என்ன அனிமல்னு எங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. உங்களுக்கு எதுவும் தெரியுதா? நல்லா வேகமாக போங்க, சவுண்ட் ரொம்ப அதிகமாக கேட்குது. ஒன்றும் பண்ணாதரா, மெதுவாக போங்கடா. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா எங்களுக்கு கிடைச்ச அதே த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கணும்னு நாங்கள் நம்புறோம். அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேணாம் பின்னாடி போடோ. ஒன்றும் இல்லை இருங்க, ஒன்றும் இல்லை, அமைதியா இருங்க, சத்தம் மட்டும் போடாதீங்க, அமைதியா இருங்க, ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. What is up guys, back with another video. இவ்வளோ நாள் நாங்கள் வீடியோ எடுக்கிற மாதிரி இது ஒரு சாதாரண இடம் கிடையாது. இன்னைக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஷார்க் சாமி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. We have come to an abandoned place. அதுவும் நான் எதிர்பார்க்காம பயங்கரமான ஒரு ரெசார்ட். கதையை கேட்டால் ரொம்ப எனக்கே ஷாக்கிங்காக இருக்கு. அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கு. முடியோட வந்திருக்கேன். என்னை பார்த்தா பேய் மாதிரி இருக்கு அப்படின்னு அப்பு சொல்லி என்ன ரொம்ப நேரம் டார்ச்சர் பண்ணிட்டாரு. என்னைய உண்மையிலே பேய் மாதிரி தான் இருக்கு. இவரை பார்த்து நான் பயந்துருவேன். முன்னாடி பார்த்தா இப்படி, பின்னாடி பார்த்தா பயந்துருவேன். After a long time we are coming with a bang video in
ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் டு கம் டு திஸ் பிளேஸ். ஸ்டோரி நான் சொல்ல மாட்டேன், வாசல் சொல்லிடுவாரு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், ஆனால் அதே சமயத்தில் பயமாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கிறது சாதாரண இடம் கிடையாது. நாங்கள் சிரித்து பேசி விளையாடிக்கிட்டு இருக்கோம். கை இப்படி பிடிக்கானே அவனா இருக்க போறான்டா. யாரு? என்னடா கேமராவில் பகல் மாதிரி தெரியுது. கைஸ், ஒரு மிகப்பெரிய ஒரு ரெசார்ட்டுக்கு வந்திருக்கோம். இது நிறையா பிரச்சனையால் இது அபண்டனாக இருக்குது. போயிருமாடா? போகலாம் போகலாம் போகும். ஒன்று சரி, நான் இறங்கிக்கவா? கொஞ்சம் முன்னாடி போய்க்கோ. வேற லெவலாக இருக்குமே. போப்போ, இல்லை போயிரு. பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா? அதான் இன்னும் ஒரு 100 மீட்டர் தான் இருக்குது நம்ம ரீச் ஆகிறதுக்கு. திகிலாக இருக்குது. ஏன் இதுக்குள்ளே யாருமே வரமாட்டாங்க கைஸ். ரொம்ப இங்கே பாருங்க, இன்னும் ஒரு என்ட்ரன்ஸ். பாட்டு இந்த இடத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே என்ட்ரன்ஸ்லேயே எங்களை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. போலீஸ் பிடிச்சி அவங்க கிட்ட நாங்கள் ரொம்ப நேரம் பேசி நம்மளோட வீடியோஸ் எல்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்திருக்கோம். அப்பயுமே அவர் அலோவ் பண்ணல. உங்களுக்கு எதனா ஆனால் யார் பதில் சொல்கிறது, ஒரு இன்ஃபர்மேஷன் கூட போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்காம நீங்கள் பட்டுக்கு வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டினாரு. இல்லை எங்களோட ஓன் ரிஸ்கில் போகிறோம்னு சொல்லி அவர்கிட்ட நிறையா பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி தான் நாங்கள் இப்போ உள்ளே என்ட்ரு ஆயிருக்கோம். ஆக்சுவலாக அந்த போலீஸ் பார்த்தோன்னே எங்களுக்கு வண்டி ஃபுல்லாக எல்லாம் செக் பண்ணார், எல்லாத்தையும் பார்த்தாரு. நாங்கள் எல்லா இதுவும் சொன்னதுக்கப்புறமா அவர் ட்ரஸ்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப டவுட்லேயே இருந்த தம்பி நிறையா இருக்குது, இது மாதிரி அப்படி இப்படி போகாதீங்க வைக்காதீங்க நிறையா சொன்னார். ரொம்ப கெஞ்சி கூத்தாடிக்கு உள்ளே வந்திருக்கோம். வந்து எங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் அவர் சொன்னது உங்களுக்கு எதனா ஆனாலும் என் சரௌண்டிங்கில் என்கிட்ட கேட்பாங்க. இந்த மாதிரி தான் அவர் சொல்லி நம்மளும் இன்னும் பயமுறுத்திட்டாரு. என்ன ரீசன்னா, இந்த இடத்துல வந்து இந்த டைம்ல கார்ல வரது வந்து அவங்களுக்கு ஒரு டவுட்டிங் தான் இருந்திருக்கு. அதனால பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஓவர் இந்த இடத்துல எல்லாம் வந்து நாள் நடமாட்டம் இருக்காது 7 மணிக்கு மேல. ஆமா, சுத்தி காடு. அதை சொன்னார் பாத்தியா, நோட்டீஸ் பண்ணி சொன்னார். அவர் எங்களை நம்பருக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏற்கனவே நிறைய பேர் தொலைஞ்சு போயிருக்காங்க. ஏற்கனவே அந்த கேஸு க்ளோஸ், நிறைய இது பண்ண முடியல அவங்களால. இதில் நாங்கள் போய் எங்களுக்கும் எதனா ஆச்சுன்னா இதுக்கும் அவங்க தானே பொறுப்பு. எங்களால் புரிஞ்சுக்க முடியுது, இருந்தாலும் நம்ம வீடியோ எடுத்தானோம்ல. அவர்கிட்ட பேசி வந்தாச்சு. இந்த பில்டிங்குள்ளே என்டர் ஆகிட்டு இந்த இடத்தோட ஸ்டோரி உங்ககிட்ட நான் சொல்கிறேன். போங்க உள்ள. ஆக்சுவலி அங்கனே ஒரு என்ட்ரன்ஸ், இது ஒரு 2வது என்ட்ரன்ஸாக இருக்குது. ஏன்னு தெரில. எங்கிட்ட போன இதுலையா? இல்லை இல்லை, நேராகவே போ. பார்த்தீங்களா? பார்த்துட்டு வந்துடுறேன். இதுக்கு பாதை இருக்குடா. வாடா. யா, கார் இங்கே தான் நிப்பாட்டி இருக்கும். சேஃப் இல்லை தான், வேறு வழி இல்லை. நம்ம சேஃப்டி தான் முக்கியம். கார் கூட அப்புறம் பார்த்துக்கலாம். கார் தொலைஞ்சு போனால் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். லத்தி எடுத்து அடிப்பார். இதுக்கு வேண்டாம் வேணும், ஒன்று உள்ளே போகக்கூடாது. என்னன்னு ஐயா நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சி கொடுக்க மாட்டாரா? அவருக்கு அதான் ஒர்க்கு. அப்படிலாம் பேசக்கூடாது. அப்படிலாம் பேசாத. எவனா வந்துட அப்புறம் நீங்கள் திமிர எடுத்து தொலைப்பீங்க, அவங்க கண்டுபிடிச்சி கொடுப்பாங்களா? யாருக்கா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும். கருத்து கூட மோதுரா. இன்றைக்கி நாங்கள் ஷூட்டுக்கு வந்திருக்கோம். இன்றைக்குமே ஃபுல் மூன். எனக்கே தெரியல, ஷாக்கிங்காக இருக்குது. ஒவ்வொரு டைமும் ஷூட் போகிறப்போ இங்கே ஃபுல் மூன் தான் இருக்குது. இது கோயின்சிடென்ட்டாக நடக்குதா இல்லை எதனா ஒரு சக்தி நம்மளை இயக்கிட்டு இருக்கான்னு தெரியல. அதே மாதிரி ஃபுல் மூன் இருக்கும்போது பார்த்தியா பயங்கரமாக குளிர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இது ஒன்று. இன்னும் நாங்கள் இப்போ குளிராக இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்தில் தான் இருக்கோம். யாரோ பின்னாடி நடந்துற மாதிரியே இருக்கிறாங்க. எங்க கார்கிட்ட யாரும் நிற்கிற மாதிரி இருக்கு. நல்லா பாருங்க. இல்லை இல்லை, நம்ம லைட்டோட ரெஃப்ளெக்ஷன். யாரும் இல்லை. படிக்கட்டு இருக்கு. யா, போயிடலாமா? தவக்கலை க்ளோஸ் பார்த்துங்க. தவளை சில பேருக்கு அருவருப்பாக இருக்கும். இதனால என்ஜாய் பண்ணுங்க. போங்கடா போய் வேலையில பாருங்கடா. ரெசார்ட்டுக்கு ராஜா மாதிரி உட்காந்துருக்கான். இது ரெசார்ட். அனிமலா? கண்டிப்பாக அனிமல் கிடையாது. அனிமல் இருக்கும். ஆக்ரோஷமாக சவுண்டு வரல, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வருது. லேடிஸ் கத்துற மாதிரி இருந்தது. பட் எனக்கு இது ரெசார்ட் கிடையாது. இது ஏதோ ரிலாக்ஸ் பண்ணுற இடம்னு நினைக்கிறேன். இது என்ன ப்ரோ, ஸ்டேடியம் மாதிரி இருக்கு. நீச்சல் குளம். ஓ, நீச்சல் குளம். இது ரெசார்ட்டில் நீச்சல் குளம் தான் ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஓ, ஸ்விம்மிங் பூல் மாதிரி. யாராக இருக்கும்? சித்து பண்ணவங்க ஒருத்தவங்களா இருக்கணும்னு தோணுது.
இந்த லொகேஷன்ல அப்படி என்னதான் அமானுஷமா நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இது வனப்பகுதியில் இருக்குன்ற விஷயத்த நான் உங்ககிட்ட ஆல்ரெடிவே சொல்லியிருந்தேன். இந்த ரெசார்ட்டுக்கு மக்கள் ஸ்டே பண்ண வரும்போது அப்பப்போ சில பேர் காணா போயிருக்காங்க. நிறைய கேசஸ்ல கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காங்க. யாரையுமே கண்டுபிடிக்க முடியல. இது வந்து வனப்பகுதியில் இருக்கிறனால மேபி அந்த விலங்குகள் புலி சிங்கம் அந்த மாதிரி ஏதாவது அடிச்சு தூக்கிட்டு போயிருக்குமான்னு தெரியல. இது வனப்பகுதியில் இருக்கனால மக்களுக்கு ஆசை வந்து இயற்கையா இருக்குன்னு சொல்லி காட்டுக்குள்ள சில பேர் நடந்து போயிடுவாங்க. தொலைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லி விடிய ராப்பகல 1 வாரம் 10 நாள் எல்லாமே தேடி பார்த்துமே சில பேர் கிடைச்சதே இல்லையா இன்னைக்கு வரைக்குமே. அதுல ஒரு சில பேர் கிடைச்சிருக்காங்க. அவரால் தான் ட்விஸ்டே வந்துச்சு. ஏன்னா காட்டுக்குள்ள நடந்து போறப்போ அனிமல் அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றனால எல்லாருமே அனிமல் மேலதான் பழிய போட்டுட்டு இருந்தாங்க. இல்லடா மரம்டா அது. ஏன்டா அப்படி பயப்படுற? இருடா, ஒன்றும் இல்லை, வந்தா பார்த்துக்கலாம். நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு லேடியோட வாய்ஸ் கேட்டுச்சு கிளியராகவே. நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன். இது வனப்பகுதின்றனால இந்த ரெசார்ட்டுக்கு ஸ்டே பண்ண வரவங்க சில பேர் தொலையும் போது, இப்போ ஒரு ஃபேமிலியாக வராங்கன்னா ஒரு டைம் ஒரு குழந்தை காணா போயிடும், இல்லை அந்த குழந்தையோட அம்மா காணா போயிடுவாங்க. அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் அடிக்கடி தொலைகிறதுனால இருக்கிற மிருகங்கள்னா அவங்கள அடிச்சுட்டு போயிருது போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க ரொம்ப நாளா. அதில் கடைசியாக ஒருத்தர் காணா போயிருக்காரு. அவர் காணா போனப்போ அவரை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தொலையும் போது அட்லீஸ்ட் அவங்களோட பாடியாவது கிடைக்கணும்ல. மிருகங்கள் கொண்டு போனாலும் தின்ட்டு போட்ட பாடியாவது கிடைக்கணுமேனு சொல்லி உள்ள போலீஸ் நிறைய தேடி இருக்காங்க. தேடும் போது கடைசியா தொலைஞ்சு போனவர் உயிரோடயே கிடைச்சிருக்காரு. அவரு கொடுத்த இன்ஃபர்மேஷனால தான் இவ்வளவு நாள் எதனால தொலைஞ்சு போயிட்டு இருந்தாங்கன்றது எல்லாருக்கும் தெரிய வந்தது. இந்த காட்டுக்குள்ள சில பேர் ஸ்டே பண்ணியிருக்காங்களாம். அதுல இருக்கிற ஒரு ஆள் வந்து தான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் கடத்திட்டு போய் ஏதோ பண்ணியிருக்கான் போல இருக்கு. என்ன பண்ண ட்ரை பண்றான்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஏன்னா அவன் லேடிஸையும் கடத்திருக்கான், குழந்தையும் கடத்திருக்கான், ஆண்களையும் கடத்திருக்கான். எதுக்கு கடத்துறான்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி கடத்தினவங்க யாருமே இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. இப்ப கிடைச்சவர் சொன்ன இன்ஃபர்மேஷன்ல தான் நமக்கு இப்படி ஒருத்தன் இருக்கான்றதே தெரிஞ்சே தவிர அவரையுமே அவன் ஏன் கடத்தினான்னு தெரியல. அவர் எப்படியோ கஷ்டப்பட்டு அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டாரு கடத்திட்டு போயிட்டு இருக்கும் போது. அதுல இருந்து வந்து இந்த சைடு வந்து ரொம்ப அபேண்டன் பண்ணிட்டாங்க. இந்த சைடு யாரும் வரக்கூடாதுன்னு. நாங்கள் வரும்போது எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுமே அதுக்காக தான். ஏன்னா இந்த சைடு ஏன் போறாங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சியில தான் வந்திருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு இடம் இது. அண்ட் ரொம்ப மக்களே பயப்படுறாங்க. இந்த சைடு பற்றி பேசினாலே பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெசார்ட்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட்ல இருந்து சீல் வச்சுட்டாங்க. சீல் வச்சுட்டாங்கன்னு சொல்றதை விட இந்த ரெசார்ட்டை ஓன் பண்ணவங்களுமே இந்த ரெசார்ட்டை இனிமேல் நம்ம நடத்த வேண்டாம், உயிர் போகுது, நிறைய பேரை காணா போறாங்க அப்படின்றனால அவர் நடத்துறதை விட்டுட்டாரு. கடைசியாக இந்த ரெசார்ட்டை வாங்கி யூஸ் பண்ணலாம்னு நினைச்சாங்கல்ல, அவங்க வந்து ஒரு நாள் இங்கே ஸ்டே பண்ணும்போது பயங்கரமாக அமானுஷமாக நடந்துச்சா நிறைய விஷயம். இது மூலயமா எனக்கு என்ன தெரியுதுன்னா, இங்கேருந்து அவங்க கடத்திட்டு போனவங்க யாரும் இன்ன வரைக்கும் கிடைக்கல. அவங்க எல்லாருமே இறந்துட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ நம்ம இங்கே உள்ள வந்ததுக்கு அப்புறமே அமானுஷ சவுண்ட்லாம் கேட்குது. கடைசியாக வந்து கடத்திட்டு போனாங்கல்ல, அவங்கள வந்துட்டு கடத்திட்டு போனது வந்து ஒரு பேயா இருந்துச்சுன்னா, ஆனால் ஒரு மனுஷன் தானே சொல்கிறாரு. மனுஷ ரூபத்தில் வந்து பேயா இருந்துச்சுன்னா இது யோசிக்கவே ஒரு மாதிரி இதாக இல்லை, ஒரு விசித்திரமாக இருக்குது. மேபி யாரால வராங்க, அழுகுறாங்க, இல்லை இங்கே யாரும் இல்லைன்றனால இந்த ரெசார்ட்டில் சில பேர் தங்கியிருக்கணும். லேடி சவுண்டு ரொம்ப நேரமாக கேட்குது. பேசிட்டு இருக்க போய் கிடைச்சு. ஆமாம், இந்த காட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏதாவது ஓடி போய் தப்பிக்கணும்னு நினச்சா கூட நம்ம எங்கிட்ட வெளியே போக முடியாது. இருக்கு. ஆமாம், ஒன்று வந்து கடத்திட்டு போனான்னு சொல்கிறீங்களே, அவங்களாம் இருக்கணும், அவன் இன்னும் உயிரோட இருக்கணும். இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி அந்த பேயா இருக்கலாம், கடத்திட்டு போனதே ஒரு பேயா இருக்கலாம். இவர் யோசிச்ச மாதிரி யோசிக்கல நான் என்ன. ஆனால் இவர் சொல்கிறது ஒரு பாயிண்ட் இது இருக்குது. இவர் சொல்கிறதுலையும் நான் என்ன யோசிச்சேன்னா, அவன் கடத்திட்டு போனான்ல, அவங்களாம் சில பேர் இறந்துருக்காங்கல்ல, அவங்களோட ஆத்மா இங்கே இருக்கலான்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இவர் சொல்கிறது ஒரு வேலிடான பாயிண்ட் தான். ஆனால் இது எதுவுமே எங்களுக்கு இப்போ கன்ஃபார்மாக தெரியாது. நாங்கள் வெளியில் கேள்விப்பட்ட விஷயத்த மட்டும்தான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நம்ம நேரடியாக உள்ளே போய் பார்க்கும்போது நமக்கு எல்லாமே தெரியும். அந்த ரெசார்ட்குள்ளே வந்துட்டோம். பட் அந்த பில்டிங்ஸ்குள்ளே நாங்கள் இன்னும் போல, ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். நம்ம இதுக்கப்புறம் உள்ளே போக ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணால் நடக்கலாம். யாருமே பதட்டப்படாதீங்க, ஓடி தனியாக எங்கேயும் போயிடாதீங்க. இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரையும் கடத்திட்டு போய் தான் ஏதோ பண்ணுது. ஸோ யாரும் தொலைஞ்சு போயிடாதீங்க, தனியாக போய் மாட்டிக்காதீங்க. ஓகே ப்ரோ, அப்படி தனியாக போயிட்டோம்னா நம்ம எல்லாருமே ஒரு விசில் வச்சுக்கலாம். இங்கேருந்து விசில் அடிச்சோம்னா அப்படியே வந்துடலாம். ஆமாம், செல்ஃபோன் டவரும் இங்கே 2 பாயிண்ட் 1 பாயிண்ட்டுன்னு தான் கிடைக்குது. அதனால் விசில் அடிச்சிங்கன்னா நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரும் தொலைஞ்சு போகாதீங்க. இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக இடத்த பார்த்துக்குவோம். இன்னொரு நாள் வந்து பிளான் பண்ணி இந்த இடத்துல வந்து எதாக இருந்தாலும் பண்ணுவோம். இன்றைக்கி எங்ககிட்ட எந்த பிளானும் கிடையாது. ரேண்டமாக திடீர்னு உள்ளே வந்திருக்கோம். பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்குதுன்ட்டு. பார்த்து இறங்குங்க கீழே. கீழே பாருங்க, ஒரு ஸ்டெப்பும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இங்கிட்டு இருக்கு படி, அங்கே படிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல இப்போ அழுதது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? தூரமா காட்டுக்குள்ள தான்டா கேக்குது. டிஃப்ரெண்ட் வாய்ஸ்ல வருது சவுண்ட் எல்லாமே. பாத்தியா, கச்சன கச்சன மாதிரி இருந்துச்சு. ஒரு டைரக்ஷன் கேக்குது. ஆமா, சரிங்க. என்னாச்சு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, தெரியாது. தெரியுது கன்ஃபார்ம் தான். தள்ளு, வழி விடுங்க எனக்கு. ஹலோ,
நீங்கள் இங்கே இறந்து போனவங்களா இல்லை இங்கே இருந்தவங்கள கொலை பண்ணாளா? ஹலோ, இந்த இடத்துல தானே பார்த்தீங்க? இந்த மரத்தை தாண்டுச்சு கரெக்டாக. இந்த மரத்தை தாண்டினதுக்கப்புறம் ஆளை காணா. நான் உன்னை பார்த்தேன்ல, இந்த லைட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகி எனக்கு கண்ணு இருட்டாயிடுச்சு. ஒன்றுமே விஷயம் இல்லைங்க. Oh my God. சுற்றி இருக்கிறத பார்த்தோம்னா பழைய ஃபாரின் படத்துல அந்த பேய் இது பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க தெரியுமா, மர்மமான மந்திர சக்தி, அது மாதிரி இருக்குல்ல இந்த இடம். ஆமாம். இங்கே யாரோ இப்போ ஒரு கருப்பு உருவம் இருந்தீங்களா, யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் இப்போ உங்களை கிளியராக பார்த்தேன். நீங்கள் திருப்பி ஒரு தடவை எங்கள் முன்னாடி வந்து காமிக்க முடியுமா? நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு அறிகுறி கொடுங்க. போயிடுச்சு. அப்படினாலும் மரத்தை தாண்டதுக்கப்புறம் தெரியுது, மரத்தை தாண்டோடனே காணாமே ப்ரோ. உடனே அப்படியே மறைஞ்சிருச்சு. இப்போ சவுண்ட் அங்கே கேட்குது, அந்த லாஸ்ட்டில் கேட்குது. பேசிட்டே அந்த படியில் இறங்கி கீழே வந்துட்டு இருந்தேன். வரும்போதே இந்த இடத்துல ஸ்டாண்டிங்கில் ஒரு பிளாக் ஷேடோ நின்றுட்டு இருந்தது. என்னாச்சு? என்னாச்சு? சொன்ன மாதிரி தான் நினைக்கிறேன். இங்கே தொலைஞ்சு போனதுக்கு காரணமே ஏதோ ஆத்மாவோட வேலையாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஏதோ ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்து வீடியோ எடுக்க அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. கோவாலெல்லாம் எடுக்கும்போது எங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அந்த ஃபீல் ஆகுது. இப்போ இது வந்து அதான் மாற்றி மாற்றி சவுண்ட் வருது, வித்தியாசமா. சரி, உங்ககிட்ட நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், ரொம்ப சேஃபாக இருங்க, தயவு செஞ்சு ரொம்ப சேஃபாக இருங்க. தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா என்னால் சத்தியமாக தேட முடியாதா? உள்ளே அவ்வளோ காடு, அவ்வளோ பெரிய காடு. இது ஃபுல்லாகவே ஏக்கர் கணக்கில் இருக்குது காடு. தேடவே முடியாது, போலீஸே வந்து ஹெல்ப் பண்ணாலும் தேட முடியாது. இது சவுண்டு போட்டாலும் என்கிட்ட ஓடிடாதீங்க ப்ளீஸ், கெஞ்சி கேட்குறேன். ரெடியா? போகலாம். அப்போ மெயினாக உனக்கு தான் சொல்லிக்கிறேன், அப்போ மேலே ஒரு கண்ணை வச்சுட்டேறா. இந்த வீட்டுக்குள்ளே பார்த்துட்டு வருவோமா? இப்போ இங்கே தான் கேட்டுச்சு. ஆமாம். இங்கே கேட்டுச்சு. கதை திறக்குதா? சரி, சீக்கிரம் வாங்க. கதவே இறங்குறதுக்கு வழியே இல்லையே. நான் இறங்கிட்டேன், வாங்க. பார்த்து 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 போ 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 போ. பொறுமையாக போங்க, ஆட்கள் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வா 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 வா. அதுவே இல்லைங்க. ஐஃபோனையும் வச்சுக்கடா. இந்த கேமரா யார் வச்சுக்கிறது? பிடிச்சி சருக்கு அவர் என்னாச்சு? அது ஒரு வந்துச்சு. நவுந்துச்சா மேலேருந்து விழுந்துச்சா? அந்த இலை தானா இப்போ நவுந்துச்சு. நீ மேலேருந்து விழுந்துச்சா? இல்லை, சவுண்டே தான் கேட்டுச்சு. உள்ள நான் நடந்து வரும்போது அதுவும் அப்படி நவுந்துச்சுக்க. அது எப்படி நான் பாசிபிளா? நீ பார்த்தியா? நான் பார்க்கல, நான் கேமரா எடுக்கிறேன். உள்ளே பார்க்கலாம், கத்தாதீங்க, உள்ளே போய் பார்க்கலாம். இது பாத்ரூம் நினைக்கிறேன். மிரர் இருக்கு. இந்த பில்டிங்கில் யாராவது இருக்கீங்களா? நாங்கள் லைட் இல்லாமல் இருக்கோம். நீங்கள் எங்கள் முன்னாடி வரணுன்னா வரலாம். உங்களுக்கு பிடிச்ச இடமா இது? இந்த இடத்துல கதவே இல்லை. எந்த சவுண்ட் கேட்டுச்சு ப்ரோ? என்னடா சவுண்டு? மேலே ஏதோ பூச்ச மாதிரி இருந்துச்சு. சவுண்ட் எங்கே கேட்டுச்சு ப்ரோ? இதுக்குள்ள தான் கேட்டுச்சு. ஆனால் இங்கே எதுவும் இல்லையே. டோர் இங்கே இருக்குது. எந்த டோர் திறந்து பார்த்தீங்க? டோர் இருந்துச்சா? எப்படி இல்லை? இல்லை ப்ரோ, நான் அப்பயே பார்த்தேன். டோர் இல்லைடா. டோர் இல்லை, ஏதோ டோர் திறந்துச்சுன்னு ஏதோ சொன்னீங்க. டோர் ஒரே ஒரு பாத்ரூமில் மட்டும் உள்ளே தான் இருக்குது. இல்லை, இந்த சைடு டோர் லைட்டாக நவுந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ஷேடோவாக இருக்கலாங்க. அந்த பிளாக் ஷேடோ நகர்ந்தது உங்களுக்கு டோர் நகர்ந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆமாம், நான் பார்த்துப்பேன். இங்கே டோர் இல்லை, அப்பயே சொல்லிட்டு அங்கே டோர் இல்லை ப்ரோன்ட்டு. இங்கே இல்லை. பாத்ரூம் தான். இங்கே பாருங்க லைஸ், எவ்வளோ பெரிய ரெசார்ட். இப்படி ஒரு இடத்த எப்படி விட்டு போகிறாங்கன்னே தெரியல. அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இது மாதிரி நிறையா பில்டிங்ஸ் இங்கே இருக்குது. இதை கட்டினவங்க ரொம்ப ரசித்து அழகாக கட்டியிருக்காங்க. பட் ஆனால் அது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கட்டினது தான் மிகப்பெரிய தப்பாயிருச்சு. அதுவும் ஒரு அமானுஷம் இருக்கிற இடத்துல கட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? மேபி சுடுகாடு கூட இருந்திருக்கலாம், ஆதிகால மக்களோட சுடுகாடாக இருந்திருக்கலாம், என்ன வேணால் இருந்திருக்கலாம், தெரில. பட் இன்றைக்கே இந்த அளவுக்கு மோசமாக இங்கே இருக்குன்னு எனக்கு புரிய மாட்டேது.
அதை கண்டுபிடிக்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட வேலை. ஒவ்வொரு பில்டிங்காக உள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். சத்தியமாக சொல்ற பிரம்மாண்டமாக இருக்குது இந்த இடம். இடம் வந்து ஹார்ட்டடாங்கிறது நம்பவே முடியல. ஆனால் நம்பி தான் ஆகணும். இந்த இடத்தோட ஸ்டோரி கேட்டப்போ எனக்குலாம் உடம்பே செலுத்துருச்சு. நம்ம கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். உருவத்தை இப்போ பார்த்தோம், இதுக்கப்புறம் நம்ம அந்த வார்த்தை சொன்னோம் அவ்வளோதான். ஸ்டோரி கேட்டதோட உள்ளுக்குள்ள வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அதோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸே தெரியுது. சரி, மூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை பார்த்துருவோமா? இது என்ன போல சவுண்டு அங்கே தான் ஆனால் கேட்டுச்சு. நீங்கள் டோர் திறந்துருக்குன்னு சொல்ல வந்தால் நான் இங்கே வந்தேன். இல்லை, ஃபஸ்ட்டு இந்த சைடு கேட்டுது, அதுக்கப்புறம் அங்கே போயிடுச்சு அந்த சவுண்டு. வாசி யானசாணி காட்டெருமை சாணி இவ்வளோ பெருசு வராது. நார்மல் கரடி ஏறி வருங்க மேலே. கரடிக்கு இவ்வளோ வராதுங்க. இது யானை இல்லை மாட்டு சாணியாக இருக்குங்க. பெரிய அது காட்டு மாடு இங்கே இருக்கு. மயில் சிக்னல் குடிக்கிற மாதிரி இருக்கு. இல்லை யாரோ லேடி அழுகுறாங்க. லேடி தான் அழுகுறாங்க. யாராவது உள்ளே இருக்கீங்களா? ஏதோ லேடி கத்துற சவுண்டு நல்லாவே கேட்குது. இன்னொரு விஷயம், இங்கே அனிமல் இருக்குது, பார்த்துருங்க. சரி, நீங்கள் நாங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் எடுத்துகிட்டு இருக்கோம். காட்டெருமைனா தூக்கி எரிஞ்சிச்சுன்னா ஒரு நிமிஷத்தில் எங்கேயோ போயிடுவோம்டா. பேய் வந்தால் கூட பார்த்துக்கலாம், மனுஷங்க வந்தால் கூட பார்த்துக்கலாம். யானை, கரடி, புலிசிங்கெல்லாம் வந்தால் என்ன பண்ணுறது? கரடி தகன்னு ஓடி வரும் ப்ரோ. ஒன்றும் மறந்து எப்போ நாங்கள் கொஞ்சம் பேக்ரவுண்ட் ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு வருவோம், இந்த இடம் சேஃபாக இல்லையான்ட்டு. பட் இந்த இடத்துக்கு நாங்கள் எதுவுமே ரிசர்ச் பண்ணல, ரேண்டமாக இறங்கிட்டோம். உள்ள பார்த்துட்டு இன்றைக்கி போயிட்டு இன்னொரு நாள் கூட சேஃபாக வரலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துருவோம், அதுக்கப்புறம் நமக்கு என்ன தோணுதோ அதை செய்வோம். போயிட்டு இன்னொரு நாள் கண்டிப்பாக நம்ம வரலாம்டா. நியூஸ் பம்சாக இருக்குது இந்த இடம். வா, இந்த மாதிரி இடத்துல நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். போவே ஒன்றுமே கிடையாது இந்த இடத்துக்கு. இன்னும் நம்ம உள்ளே போகலை, அதுக்குள்ளே இவ்வளோ சொல்கிறோம். நம்ம இந்த பக்கம் ஃபுல்லாக தேடி பார்த்தேன், எந்த சைடுமே பில்டிங் இருக்கிறதே எங்களுக்கு தெரில. அதனால் ஃபஸ்ட்டு நாங்கள் அங்கே ஒரு பில்டிங் பார்த்தோம்ல, அந்த பில்டிங்கை ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். எங்கே இருக்குது? அந்த பாத்ரூம்லையா? இப்போ போயிட்டு வந்தோமே. பார்த்து ப்ரோ, யாரும் லேடி அழுகுற மாதிரி தானே இருக்குது. உள்ளேருந்து கேட்டுகிட்டே இருக்கு ரொம்ப நேரமாக நிற்காமல் கண்டினியூஸாக. பொறுமை ஷார்க்கு. லெஃப்ட்டு வழி விடுங்க, மறைக்கிறீங்க. அங்கே என்ன இருக்குன்னே தெரியலங்க. நீங்கள் இருட்டில் போய் ஏதாவது கிணத்துல விழுந்துடாதீங்க, சைட்லேயே வாங்க. இப்போ ஏதா ஒரு நிமிஷம் தெரியுது. ஒரு நிமிஷம் பாரு. எங்கே இங்கே வாங்க கூப்பிடுறீங்க? இப்போ இங்கே இருந்தால் நம்ம போனோம். எங்கே போகிற? இரு கத்தாதீங்க. மறைஞ்சிருச்சுடா. அது மட்டும் வித்தியாசமாக இருக்குதுடா. இங்கே தான் போச்சு. இந்த பில்டிங்குள்ளே நம்ம போகவே இல்லை. ஆமாம், அந்த இடத்துல பார்த்தா அதே பிளாக் ஷேடோவை நாங்கள் இங்கே இப்போ இந்த காட்டுக்கு நடுவில் பார்த்தோம். அது அந்த பில்டிங்குள்ளே போன மாதிரி தான் இருக்குது. பட் இங்கேருந்து லைட் அடித்து பார்க்குறோம், ஒன்றும் தெரிய மாட்டுது. ஒரு நிமிஷம் இங்கே பாரு. நாங்களே கேமரா வழியாக தான் பார்க்குறோம், நேரில் அவ்வளோ வெளிச்சமெல்லாம் இல்லை. என்னாச்சு இங்கே பெட்டி பார்த்தாங்க. ஒன்றும் இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க, அவசரப்படாதீங்க. எங்கே ப்ரோ? தூக்கி போட்டுருச்சு அந்த இந்த படிக்கட்டுக்கிட்ட. இங்கேயா? அப்படியே இப்படி தாண்டா கதவை பார்த்துட்டு ஏதோ இதுன்னு சொல்லிட்டு இருக்காருண்ணா. ஒன்றும் இல்லை. தேவையில்லாமல் ஜர்க்கு கொடுத்து எல்லாத்தையும் பயமாத்தாத ப்ரோ. ஒன்றும் இல்லை. இருங்க ப்ரோ, அங்கே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். வேறு எங்கிட்டும் கவனம் சதுர விடாதீங்க. அங்கே இருக்கான்னு பாருங்கள். இதோ அதுண்ணா இல்லையா? என்ன கோயில் மாதிரி இருக்குது. கலர் சிவப்பு கலர் பெயிண்ட்லாம் அடிச்சிருக்கு. வித்தியாசமாக இருக்கு. நான் உங்களை பார்த்தேன். இப்போது நீங்கள் திரும்ப எங்கள் முன்னாடி வர முடியுமா? உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன். ரத்தம், கறி, மீன். போய்கிட்டே இருக்கா. உங்ககிட்ட நான் வரலாமா? பக்கத்தில் போகாதீங்களா? ஹலோ, இது ரூம்குள்ளே போதுரா. எங்களுக்கு மறைஞ்சிருச்சு. வாங்கடா. ஒரு நிமிஷம் நிற்க முடியுமா ப்ளீஸ்? எங்க காணடா வருதுச்சு. இந்த மரத்துக்கு முன்னாடியா? ஒரு நிமிஷம் நிற்க முடியுமா உங்களால்?
உங்களுக்கு தைரியம் இருந்தால் நின்று எங்க கூட பேசுங்க. ப்ரோ கரெக்டாக லைட் அடிங்க. இந்தாங்க கரெக்டாக லைட் அடிங்க. ஃபோக்கஸ் பண்ண முடியல. கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க, ஜூம் பண்ணுங்க. சீக்கிரம் சீக்கிரம் பின்னாடி நிற்காத, தொலைஞ்சிடாதீங்க யாரும். பார்த்து ஜாக்கிரதை. அப்படியே என்ட்ரன்ஸில் நில்லுங்க, உள்ளே போயிடாதீங்க, நான் வந்துடுறேன். இங்கேருந்து எதுவும் தெரியுதான்னு மட்டும் பாருங்க. ஆ இது என்ன கோயில் மாதிரி இல்லை பார்க்கறதுக்கு? இல்லடா இது நேச்சுரல், அந்த வைப்புக்காக கட்டிடுறாங்க. இதா? ஆமாம். மெடிடேஷன் பண்றானோ புரியல. மெடிடேஷன் பண்றானோ? செருப்பு போட்டு இருப்பலாம்ல. இந்த ரூம்குள்ளே போயிடுச்சு. இந்த ரூம்குள்ளே நடந்து வந்து உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. இங்கே தானே அங்கே வைக்குதுடா. அந்த ஓரத்தை தெரியுதா? அந்த ஜன்னல் ஓட்டத முடி தெரியுதுடா. அந்த ஜன்னல் ஓட்டத்தில் லைட் தெரியும், முடி தெரியுது. தெரியுது. போது முடி, போது முடி ஜன்னல் வெளியே போகுது. ஹலோ அப்போ ஜாகிரதை. உங்களை நான் ஒரு தடவை பார்க்கணும்னு நினைக்கிறேன். எங்க முன்னாடி வர முடியுமா? ஹலோ நீங்கள் தான் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் அழிச்சிங்களா? ஹலோ மை காட், சேஃபாக இருங்க. அந்த சைடு அம்மியும் எல்லாம் பிடிச்சிருக்க மாதிரி இருக்கு. என்னடா இது, ரத்த வாடை அடிக்குதுடா. இங்கே ஏதோ ஸ்மெல் வருதுல்ல. ரத்த வாடை அடிக்குதுடா. இதுக்குள்ளே என்னடா இருக்கு? ஒரு டோர் இருக்கு, யாருமே இல்லை. ஆனால் கூப்பிட வந்துச்சு, கவனிச்சிங்களா? நான் கூப்பிட்டேன் உங்களை பார்க்கணுன்னு. எல்லா இடத்துலையும் போயிட்டு நம்ம கெஞ்சிட்டு இருப்போம், கூப்பிட்டோன்னு வந்து நிற்கிதுடா. சீரியஸ்லி கைஸ், இது மாதிரி ஒரு கோஸ்ட் நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கு ஆக்சுவலி. அதுக்கு பயமே இல்லை. வெளியே கூப்பிட்டு அது ஓடுது, ஆனால் அது பயத்தில் ஓடுற மாதிரி தெரியல. விளையாடிட்டு இருக்கு ஆக்சுவலி நம்ம கூட. இதுதான் அது வந்து செத்து போனவங்க அந்த ஒரு ஆளா இல்லை யாராவது கடத்திட்டு போனதா இருக்குமாடா? தெரியலையே. அது எடுத்து கூட்டு வந்து வர வச்சிருக்க மாதிரி. ஒன்றும் இல்லை. இதுதான் சொன்னேன் ஷார்க்கு. நம்மளை இந்த ரூம்ல வச்சு லாக் பண்ண பார்க்குதுன்னு நினைக்கிறேன். ப்ரோ ஏன் ப்ரோ நீங்கள் இவ்வளோ துள்ளுறீங்க? ஜஸ்ட் மிஸ் தலையில அடிச்சிருக்கோம் நேரம். ஓகே ஒன்றும் இல்லை. ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். இந்த ரூம் விட்டு வெளியே கத்துது ஒரு நிமிஷம் இருங்க. நோட் பண்ண விடுங்க, அமைதியாக நோட் பண்ணுவோம், வாய்ஸாக நோட் பண்ணுவோம். அது அடுத்து என்ன பண்ண போகுதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் சேஃபாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும் ப்ளீஸ். கைஸ் அதோட சவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறனால நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு கேட்கலன்னா ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப கிளியராக கேட்குது. அது அன்பிரடிக்டபிளான ஒரு ஆத்மாவாக இருக்கிறனால எங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்குது. இந்த இடம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறது அதை விட எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அன்சர்டினிட்டியான சுச்சுவேஷனுக்குள்ளே நாங்கள் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கோம். காட்டுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து வந்து அதுக்குள்ளே இருக்கிற ஒரு பில்டிங்குள்ளே இப்போ நாங்கள் இருக்கோம். நாங்கள் கூப்பிட்றப்பெல்லாம் வந்து நிற்கிது முன்னாடி. அழுகுற மாதிரியே இருக்கு, சிரிக்கிற மாதிரியே இருக்கு. இந்த இடத்துல எல்லாம் தண்ணியாக இருக்குது. கறி கடைக்கெல்லாம் போனால் ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல்லு இந்த பில்டிங்குள்ளே இப்போ அடிக்குது. உங்களுக்கும் தானே நல்லா அடிக்குது. ஒரு வாடையும் அடிச்சுட்டே இருக்கு. ஒரு வேளைக்கு தான் இது வந்து இந்த சிக்கன் மட்டன் கடையில் வர ஸ்மெல் தானடா. அப்போ பிளட் ஸ்மெல்லாக தானே இருக்கணும். இந்த ரத்தம் குடிக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த இறந்து போனவங்க ரத்தத்தை குடிக்கிற இடமா, இறந்து போனவங்க ரத்தத்தை குடிக்கிற இடமா. யார் அந்த உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அந்த ரூம்ல. ஒன்றும் இல்லை
ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை வெளியே போயிருண்டா, அவங்க சுத்த போடுறாங்கடா. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. எங்களை பயமுறுத்த நினைக்கிறீங்களா? இங்கே தொலைஞ்சு போன சில அப்பாவி மக்கள் மாதிரி நாங்கள் ஒன்றும் சாதாரண ஆட்கள் கிடையாது. உங்களை நாங்கள் என்ன நினச்சாலும் எங்களால் செய்ய முடியும். நீ என்ன வேணால் நினச்சிக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ, அதை பற்றி எங்களுக்கு சுத்தமாக பயம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நீ தான் எங்களை பார்த்து பயந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உனக்கு பயமாக இருந்தால் நான் லைட் ஆஃப் பண்ணுறேன். எங்கள் முன்னாடி வரையா? நான் மட்டும் தனியாக அந்த இருட்டு அறைக்குள்ளே வந்தால் நீ என் கூட பேசுவியா? எனக்கு உன் மேலே ஒரு துளி கூட பயம் கிடையாது. இந்த கதவுக்கு பின்னாடி தானே இருக்க. எதுவுமே இல்லை இல்லையா? இங்கேயும் ஃபுல்லாக பாருங்க. எப்படி இன்னும் பிசு பிசு தன்மை இருக்கு. மக்கள் இங்கே ஏதோ டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. சாகிறதுக்கு முன்னாடி அவங்க பாத்ரூம்லாம் போவாங்கல்ல. ஏன் இன்னும் இருக்கு பாருங்க அங்கங்க. என்ன சொல்ற? அதுக்கு தன்னைத்தானே ஈஸியாக வேற ஒரு இடத்துக்கு மாற்றிக்க முடியுது. அதால நம்ம கண்ணு முன்னாடி இப்பயே பார்த்துட்டோம். ஆமாம், 2-3 வாட்டி பார்த்துட்டேன். இங்கே வந்துச்சுல போச்சு, அங்கேயும் அப்படிதான் கண்ணு மணி மறைஞ்சிருச்சு. இப்போ இந்த கதவை தட்டும்போது ரிட்டர்ன் வந்துச்சு. நான் அவங்க போனால் இல்லையே. அதேதான்டா, நீ கதவை ரிட்டர்ன் பண்ணானே. இப்போ நீங்கள் நின்று வீடியோ எடுத்துட்டு பின்னாடி தள்ளி விட்ட மாதிரியே இருந்துச்சுடா. ப்ரோ, இந்த கதவு கூட தானாவே தான் அடிக்குது ப்ரோ, அதுவா பண்ணல. இது எல்லாமே அது அந்த ஒரு சக்தியை பயன்படுத்தி அதுவா பண்ணுது இதெல்லாம். அதனால எல்லாமே பண்ண முடியும், தொட முடியுது, கதவை அசைக்க முடியுது. அதனால என்ன நினைச்சாலும் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அது கிளியராகவே தெரியுது. இப்போ இவங்க சொன்ன விஷயம் எல்லாமே என்னாலையும். இப்போ எங்கேயோ சவுண்டு கேட்டுட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் முன்னாடி இங்கே கேட்ட சவுண்டு இப்போ எங்கேயோ தூரத்தில் கேட்குது. இதனால சத்துது, என்னால சத்துச்சு, ஆடுது பாரு. நீ அங்கே தானே நின்றுட்டு இருந்த. உங்கள் பின்னாடி ஏதோ ஜன்னல் ஓரத்துலலாம் போய் நிற்காதீங்க, இழுத்துற போயிட போகுது. உங்களுக்கு தான் ஏதோ ஆயிருமோன்னு எனக்கே பயமாக இருக்குடா. சேஃபாக இருங்க தயவு செஞ்சு. ஓகே எப்போவும் இந்த மாதிரி மோசமான இடத்துக்கு வரும்போது பேக்கப்புக்கு வெளியில் சில பேர்கிட்ட சொல்லிட்டு வருவோம். இந்த டைமுக்குள்ளே நாங்கள் வரலைன்னா நீங்கள் வந்து போலீஸை கூட்டிகிட்டு உள்ளே வாங்க, இல்லை இந்த இன்ஃபர்மேஷனுக்கு 100க்கு கால் பண்ணி விட்ருங்கன்னு வெளியூரில் இருக்கவங்க கிட்டையாவது சொல்லிட்டு வருவோம். அந்த மாதிரி எதுவுமே இன்றைக்கி நாங்கள் சொல்லிட்டு வரல. ஏன்னா நான் ஒன்றும் இல்லை அப்போ ஓடாத. அப்போ கையை பிடிங்க, ஓடாத. ஒன்றும் இல்லை இடுப்பில் இடிச்சிட்டாண்டா. ஒன்றும் இல்லை உட்காரு. நீ ஓடாதரா. காது கிட்ட வந்து கட்டுறது எப்படி ஓடாம இருக்க முடியும்? உட்கார்ல உட்காரு. நிக்கிறேன். நீ பேசிட்டு பார்த்துட்டு பின்னாடி வந்து எனக்கு சவுண்டு காது கிட்ட பயங்கரமா கத்துது. இங்கே இடிச்சிட்டாண்டா இடுப்புல. இப்போ கிட்ட நின்று பேசி விட்டுட்டு காதுல வந்து கத்துறேன். அது மாதிரி அது வந்து நம்மளை பயமுறுத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணுது. நம்ம பயந்துட்டோம்னா அது ஜெயிச்சிட்ட மாதிரி. நம்ம அதை செய்யவே கூடாது. நம்ம எதுக்குமே பயப்படக்கூடாது. ஆமா, பயப்படக்கூடாதுடா. நம்மளை அடிச்சாலோ மிதிச்சாலோ என்ன நடந்தாலும் நம்ம பயப்படக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். இது எப்படி ஏழமா சிரிக்கிறது பாத்தீங்களா? இவ்வளவு தைரியம். சுத்தி கேக்குது. இப்பதான் எனக்கு கிடைச்சு. எனக்கு என்னமோ இந்த பில்டிங் குள்ள வச்சு நம்ம இதை பண்ண போறாங்கன்னு மட்டும் தெரியுதுடா. ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. கூகுள் மேப் ஆஃப்லைனில் சேவ் பண்ணிட்டியா? ஏன்னா ரிட்டர்ன் போகிறப்ப மேப் இல்லாமல் கண்டிப்பாக போக முடியாது. ரொம்ப விளையாடுது. நம்ம இதான் பண்ணி ஆகணும். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா ரிச்சுவல் பண்ணுறதுக்கு எதனா எடுத்து வந்துருக்கலாம். ரிச்சுவல் பண்ணாக்க மாட்டேது, வேற மாதிரி பண்ணுதுல என்னென்ன பண்ணட்டா கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம ரிச்சுவல் பண்ணா ஒன்று இருக்கு. நாங்கள் ரீசெண்டாக இப்போ இன்டர்நெட்டில் ஒரு விஷயம் பார்த்தோம். அதை செய்யும் போது உங்களால் ஆத்மாக்களை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதை நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே இவ்வளோ ரிஸ்க்காக இருக்கும்னு நாங்கள் நினச்சி வரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இவ்வளோ காட்டுக்கு நடுவில் இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அப்படியே மெயின் ரோட்லேயே கொஞ்சம் தூரம், கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு 1 or 2 கிலோமீட்டரில் இருக்குன்னு நினச்சேன். நாங்கள் கார்லேயே ரொம்ப தூரம் வந்திருக்கோம். ஏதோ விலங்கு இருக்கு. நம்ம சொன்ன மாதிரியே பணப்பில் லைட் ஆஃப் விலங்கா இருந்தால் வந்துடும் பக்கத்தில். பேய் வந்துருச்சுரா. பேய் வருதுரா. விலங்கு வந்து லைட் வெளிச்சத்தை பார்த்துச்சுன்னா விலங்கு. நெருப்பு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. தீப்பிடி ஏதாவது இருக்கா? கேண்டில் இருக்கு. எங்க ரிச்சுவல் பண்ணுறது எதுவுமே எடுத்துருலையே. லைட்டு போட்டுக்கலாம்டா, பரவாயில்ல. சரி, நான் சொல்கிறேன் கேளுங்க. பேய்கிட்ட பிரச்சனை அடி வாங்கணும், அடி வாங்கிட்டு போயிடலாம். அனிமல் வந்துச்சுன்னா அட்டாக் பண்ணி கொண்டுட்டு தான் போவோம். சொல்கிறே கேளுங்க. அனிமலில் வந்தாலுமே சிங்கிளாக வர அனிமல் தான் நம்மளை அட்டாக் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு கரடி இது மாதிரி அப்படி வந்தாலும் யாராவது ஒருத்தருக்கு தான் அட்டாக் ஆகும். மீதி பேர் தயவு செஞ்சு ஓடிடாதீங்க. யாரோ ஒருத்தர் அட்டாக் பண்ணாலும் நம்ம எல்லாருமே நிற்கணும். அங்கே நின்று அடித்து தான் நம்ம வெளியே வரணும்.
நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா சேஃப்டிக்கு ஒரு நெருப்பு கூட எங்ககிட்ட இல்லை கைஸ். ஏன்னா நாங்கள் இப்படி வருவோம் நாங்கள் எதிர்பார்க்காதனால கண்டிப்பாக இன்னொரு நாள் இந்த இடத்துக்கு வரலாம். இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்பணும். முதல்ல அனிமல் சவுண்டு இப்போ ரொம்ப கிளியராக கேட்டுச்சு பின்னாடி. என்ன அனிமல்னு தெரில. நான் ஃபர்ஸ்ட் கரடி தான் நினைச்சேன். ஆனா இது வந்து இந்த சிறுத்தை அந்த மாதிரி சவுண்ட் இருக்குது. நான் நினைச்சதை விடவே 2 மடங்கு அது பயங்கரமான விலங்குது. யா ஒன்றும் இல்லை அனிமல் மாதிரி தான் இருக்குது. பேயா அது எப்பயுமே வந்து பதுங்கி இருந்தா அட்டாக் பண்ணுவோம். மாட்டினோம் கையில் என்ன கிடைக்குதோ எடுத்து அடிக்கணும். இங்கே கருப்பு உருவம் இப்போ பார்த்தனேன். ஆக்சுவலாக அடிச்சு விலங்கு இழுத்துட்டு போகும்ல, அதே சவுண்டு மட்டும் தான் கேட்குது. இல்லை கருப்பு உருவம் இப்போ போகிறத பார்த்தேன்டா, ஏதோ இழுத்துட்டு போகிற மாதிரி. இங்கே தான்டா பார்த்தேன். கேப்சர் பண்ணியா? அப்படி தான் நினைக்கிறேன். லைட் இல்லாதனால சரியாக தெரில. லைட் ஆஃப் பண்ண வேண்டாம்டா. கேமராவில் மேபி விளையாண்டே இருக்காது. ஏதாவது வந்து சொல்லு எங்கள்கிட்ட. கடுப்பாகுதா? என்னடா அப்படி பண்ணுங்க? உங்ககிட்ட நான் அன்பாக ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன். எங்கள் மேலே எந்த கோபமும் உங்களுக்கு வேண்டாம். எங்கள் மேலே கோவப்பட்டு நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க? பைத்தியக்காரன் நினைச்சாங்களா? கடுப்பாகுது. இருங்க அமைதியாக இருங்க. நீ தான் இந்த ரெசார்ட்டுக்கு ஸ்டே பண்ண வந்தவங்கள எங்களோட இருக்குது திரும்ப. விலங்கு இல்லடா, விலங்குனா என்ன வந்திருக்கும். ஓடுற சவுண்ட் இல்லை இது. பரவாயில்ல, இல்லை பதுங்கி ரெண்டு பாயம் வந்து இருங்க. பேய் சொன்ன ரொம்ப தூரத்தில் போய் கேட்டுச்சு. இங்க முன்னாடி நம்மளுக்கு கேட்ட சவுண்ட். ஓகே சேஃப். என் மைண்டில் இப்போ இருக்கிறது எல்லாமே சேஃபாக இங்கேருந்து கிளம்பணும். மேப்பை என்ன வச்சுக்கோங்க. மேப் யார்கிட்ட இருக்கு? இந்த சைடு என்ன இருக்கு? லைட் அடி, லைட் அடி. கொஞ்சம் சேஃபாக இருங்க. இந்தா அது இந்த இடம் நாங்கள் நினச்சதை விட ரொம்ப மோசமாக இருக்குது. எதிர்பார்க்கவே இல்லை. நான் தெரிஞ்சிருந்தால் நான் இன்றைக்கி வந்திருக்கவே மாட்டேன். இன்னொரு நாள் கண்டிப்பாக வரணும். இங்கே இந்த இடத்துல ஒரு பக்காவான ரிச்சுவல் பண்ணுவோம். இங்கே நிறைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கிற ஆத்மாவை எங்களால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. அது இஷ்டத்துக்கு அவுத்து விட்ட மாடு மாதிரி அலையுது. எப்படி சொல்கிறது, இந்த கண்ணுக்குட்டி போட்டோன்னா இங்கிட்ட விட்டு துரிச்சிக்கிட்டு போல அது மாதிரி அலையுது. நம்ம அனிமல் அட்டாக் பயம் வேறு எங்களுக்கு லைட்டாக வருது இப்போது. ஏன்னா சவுண்டு அவங்க கேட்டுச்சு எனக்கு கிளியராகவே. என்ன அனிமல்னு எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல. திரும்ப கேட்டால் நான் டீப்பாக நோட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா தெளிவாக ஒரு சவுண்டு வந்து அனிமலோட சவுண்டு அந்த காட்டுக்குள்ளே வந்து கேட்டுச்சு. அது எனக்கு கன்ஃபார்ம் தெரியும். ஏன்னா அந்த அனிமலோட சவுண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து காட்டுக்குள்ள நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக அதுக்கான அறிகுறி இருக்குது. ப்ளஸ் நீங்களே பார்த்தீங்க இந்த கீழே சாணி அது எதோடதுன்னு தெரியல எனக்கு. கண்டிப்பாக அனிமல்ஸ் இருக்குது. என்ன அனிமல்னு நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறது வந்து கரடின்னு நினைக்கிறேன். சவுண்டு கரடி சவுண்டு இல்லை, கரடி சவுண்ட் இல்லை, சிறுத்தையாக இருக்கும். அப்போ அது இல்லாட்டி சிறுத்தை. ஏன்னா காட்டெருமையாக கூட இருக்கலாம். காட்டெருமை இருக்குது கன்ஃபார்ம். காட்டெருமை இருக்கும். அந்த சாணி அவ்வளோ பெருசாக இருக்குது. அது யானையோடதாகவும் இருக்கலாம், எனக்கு தெரியல. யானை வந்து இன்னும் உருண்டையாக பெருசாக இருக்கும். ஓகே, மினிமம் ஆனால் காட்டெருமை இங்கே இருக்குது நம்ம இருக்கிற இடத்துல. ஆனால் அதை விட எனக்கு இந்த விலங்குகளோட இந்த பேய்க்கு அது அதே அளவுக்கு பவர் இருக்குடா. அதுக்கு என்ன அது நம்மளை பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன சவுண்டு? அது பேரை சொன்னாலே எதுவும் நடக்குதுடா. என்ன சவுண்ட்? இது வினோதமான பூச்சி சவுண்டு. காசு வலிக்குதா? அடுத்த பில்டிங் எங்கே இருக்குது? போதும்டா, எடுத்த வரைக்கும் போதான்டா. கை வேற வலிக்குதுடா, தள்ளி விட்டது. ஒன்றும் இல்லை, நீ அந்த கையில் பிடிச்சிக்கோ. அதுவும் இல்லாமல் அது பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தியா? நம்ம என்ன சொன்னாலும் உடனே ரியாக்ட் பண்ணுது. அது அடைக்குதுடா. வாங்க வெளியில் போகலாம். எந்த ஒரு ப்ரௌசிங் கார்டு எதுவுமே இல்லை, ஆனால் எல்லாத்துக்குமே அதை ரியாக்ட் பண்ணுது பார்த்தியா? நம்ம எந்த ஒரு எக்யூப்மெண்ட் கொண்டு வராத போதே இப்போ எவ்வளோ நேரமாக எங்கே காணும்? ஒன்று தான் வெளுத்து வாங்கிடுச்சு அது. கேட்குது சவுண்டில் அந்த சைடு காட்டுக்குள்ளே வருதுடா. பில்டிங் இருக்காங்க தெரியலடா. பில்டிங் இருக்காடா. இப்போ அதர் சவுண்டு கேட்டுச்சுடா. அதர்துடா டங்கு டங்குன்னு. மயில் வெடி வெடிச்சிச்சுல இப்போ. வெடி வெடிச்சது நல்லா பிளாஸ்ட் ஆனமா சவுண்ட். அதர்து அப்படியே பில்டிங்கில் வேட்டையாடுறாங்களோ சொல்கிறாங்க, துப்பாக்கி சொல்கிறாங்களோ. துப்பாக்கி சவுண்டில் ப்ரோ இது பிளாஸ்ட் ஆகிற சவுண்டு மாதிரி கேட்குது ப்ரோ. இல்லை துப்பாக்கி சவுண்டு மாதிரி தான் எனக்கு தோணுது. அது தூரத்துலேருந்து கேட்கும்போது நமக்கு அப்படி பெருசாக தெரியும்டா எக்கோவில். இவ்வளோ பெரிய காடாக இருக்கு. அது என்னது? பேசலாமா?
இது பண்ணாதீங்க நோ 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 பண்ணிட்டு இருக்காருயா. டென்ஷன் ஆச்சுன்னா அவ்வளவுதான், அது ரிட்டன் ஆகும் bro நமக்கு. சும்மா இருங்க. கேட்பேன் காட்டுக்குள்ள போதே இது அங்கே நிற்குதா இல்லை மரம் அது போயிடுச்சு. காடு மாதிரி இருக்கு, இதுல எங்கிட்டா போறீங்க? கட்டையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இருக்காப்ல. இங்கெல்லாம் உட்கார்றதுக்கு இடம் நான் இருக்கு. திருப்பி எல்லாம் எடுத்து வச்சு என்ன பண்ணுவேன்? இதுவுமே ரெசார்ட் தான், வாங்கடா. பயமா இருக்கு. பார்த்துக்கலாம். அந்த இது கட்டை எடுத்துக்கலாம் கையில் ப்ரோ. கட்டைக்கு பயப்படுது. நீங்கள் அதை பண்ணாதீங்க ப்ரோ. அது ரிட்டன் மனுஷனா கட்டை எடுத்து அடிக்கிறதுக்கு அசால்ட்டா பேசிட்டு இருக்கீங்க. அது அப்போ பயப்படுதுடா. அது நம்ம நல்ல விஷயம் தானே. இதுவுமே ரெசார்ட்டோட தான். இதுவுமே இங்கே பாருங்க உட்கார்றதுக்குலாம் இடம் இருக்கு. இங்கிட்ட ஏதோ இருக்கும் போல இருக்கு, உள்ள இன்னும் பில்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய உள்ள விட்டுற சவுண்டுமே எங்களுக்கு கிளியராக கேட்குது. இந்த காட்டுக்குள்ளே அந்த உருவம் போனதை நாங்கள் கிளியராகவே பார்த்தோம். நாங்கள் இதுக்குள்ளே தான் போய் ஆகணும். ஆக்சுவலி போகக்கூடாது இது. அதான் மேலாப்பில் பார்த்துட்டு வந்துடும். இருங்க சொல்கிறது ஏன்னு சொல்லுவோம். சொல்கிறேன் புரியுதா? சொல்லுங்க. புரியுது. நீ அனிமல் தானே? அனிமல்ஸ் இருக்குது. ஆமாம். பிடிச்சி இழுத்துட்டு போயிடும் அப்படியே. ஆனால் நெருப்பு இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை, பக்கத்தில் வராது. இல்லை நம்மள்ட்ட அதான் ப்ரோ பேய்ங்கிறதுனால வந்து குச்சை வச்சு கூட மிரட்டலாம். விலங்கு அப்படிலாம் நெருப்புக்கு மட்டும் தான் பயப்படும். புரியல. பேய் குச்சி வச்சு காட்டிடுங்க. இப்போ தூக்கி போட்டு ஓடிடுச்சு. சும்மா தேவை. நான் ஐக்கிய பண்ணிட்டு இருக்காரு bro. உண்மையாக அது வந்து நீங்கள் அது ஏதோ போயிடுச்சு அவ்வளவுதான். திருப்பி ஏதாவது பண்ணி அவ்வளோ கோலையாக விடுங்க. அப்புறம் எதுக்கு வந்து நம்ம ரிட்டன் திரும்ப வந்து அடிக்கும் ப்ரோ. அதை பண்ணக்கூடாது. அவங்க நம்மளை அட்டாக் பண்ணால் நம்ம பண்ணலாம். திருப்பி வந்து அடிக்கிறீங்களா? ஆமாம், அதை பண்ணக்கூடாது. வாங்க நம்ம இந்த பக்கம் நடந்து நீங்கள் போனதை நான் பார்த்தேன். வாங்க, இது எப்படி போகுது? இது அப்படியே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற வழி பாருங்கள். இந்த இடம் ஃபுல்லாகவே மண் வளர்ந்துருக்கு. போனோம் அந்த சைடு ஃபுல்லாக போனால் காடு மலை. போயிடலாம். பயங்கரமா இருக்குடா. எப்படி இங்கே மட்டும் இப்போ ஈரம் வந்துச்சு? தனியாக ஒரு இடத்துல மட்டும் இது இருக்குல்ல. ஆச்சரியமாக இருக்குங்க. ஏதோ யூரிக் மாதிரி தெரியுதுடா. அதுதான்டா நானும் சொல்கிறேன். ஏதோ அனிமல் யூரின் போயிருக்குடா வந்து. சுத்தமாக சாப்பிடல. போன காலம் நமக்கு எப்படி அந்த அனிமலோட ஃபீல் இருந்துச்சு, அது எனக்கு உள்ளுக்குள்ள அழுது. இங்கெல்லாம் யானை வரும். யானை பகுதி. சுமதி வளைவு நம்ம அந்த இதுக்கெல்லாம் போனப்போ எப்படி அல்லா இருந்துச்சு. சுமதியோட பேய் இங்கே இருக்கு, இங்கே நிற்க வேணாம் போயிடுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இருக்கு. ப்ரோ கீழே போடுங்க, எடுக்காதீங்க, கீழே போடுங்க. ப்ரோ நானே ஒன்று பதிவு கொடுத்துருவேன், கொண்டுருவேன் ப்ரோ. உண்மையிலே பேய் கொண்டு சவுண்ட் எடுத்தப்போ அனிமல் சவுண்ட் அடிச்சா. சவுண்ட் கேட்கறதுக்கு முன்னாடி என்ன கேட்டுச்சு? அம்மனு கிடைச்சு வெடிக்கிற சவுண்ட் கேட்டுச்சு. ஒருவேளை வெடிக்கிற சவுண்ட் கேட்குது கைஸ். ஒன்று உள்ள காட்டுவாசிங்க குடியிருந்து யானையை துரத்துறதுக்கு அந்த வெடியை போடலாம். அப்படி இல்லைன்னா யாராவது வேட்டையாடிட்டு இருக்கலாம். என்னன்னு எங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ரொம்ப டேஞ்சரான ஜோனில் நாங்கள் இருக்கோம். இப்போ வந்து வேட்டையாடுறதுங்கிறது சட்டப்படி குற்றம். நம்ம இந்தியாவில் ஹண்டிங்க்கு இது கிடையாது. அவங்கள நாங்கள் பார்த்துட்டோன்னா, அதுவும் நாங்கள் வீடியோலாம் இருக்கிறனால அவங்கள நாங்கள் மாட்டி விட்டுறோன்னு சொல்லி அவங்க எங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ அவங்க வெப்பனோட இருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா காட்டு விலங்கை துரத்துறதுக்காக உள்ளே இருக்கிற பழங்குடி மக்கள் ஏதோ வெடி போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி இருந்தாலும் அனிமல் எங்கள் பக்கம் ஓடி வந்து எங்களை அட்டாக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சவுண்டு ரொம்ப க்ளோஸில் தான் கேட்குது, பக்கத்தில், ரொம்ப பக்கத்தில் கேட்குது. அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இது நடக்கும். பயங்கர ஆக்ரோஷமா ரிட்டர்ன் வரும்டா கோபத்துல. குப்புக்கு என்ன பார்க்காதா? சொல்றேன் கேளு. நில்லுங்க ஒரு நிமிஷம். இன்னொரு தடவை கேட்டா போலாம் வாங்க. வாசு பயமா இருக்குடா. கேட்டுச்சுடா. இதோட ரெசார்ட் முடியுது. அந்த எல்லை ஆர்ச்சி இருக்கு பாருங்க, இந்த மாதிரி அங்கிட்டு இருக்கும், அதை காணோம். இதோட முடியுது. ஆக்சுவலி இதுக்கு அங்கிட்டு ஃபுல்லாக வனப்பகுதி. ரிஸ்க் எடுத்து உள்ளே போகலாமா? அந்த சைடு பேய் கூட சொன்னல அமைதியார் கேட்குது. அனிமல் சவுண்ட் கேட்குது கைஸ். ஆனால் என்ன அனிமல்னு எங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. உங்களுக்கு எதுவும் தெரியுதா? கண்டிப்பாக இப்போ கேட்டது பேய் கிடையாது, கண்டிப்பாக விலங்கு தான். நான் சொன்ன மாதிரி இதை வெடி போட்டு ஓடி வருதுன்னு நினைக்கிறேன். தெரிச்சுட்டு நல்லா வேகமாக போங்க. சவுண்ட் ரொம்ப அதிகமாக கேட்குது. பார்த்து பேண்ட்டை போட்டு தடிக்கு கீழே வந்துடுவேன். ஒன்றும் பண்ணாதடா, மெதுவாக போங்கடா. ஏதோ பண்ணுச்சுன்னா என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாதுன்னு
போ நான் முன்னாடி போகிறேன், அப்போ தான் லைட் அடிக்க முடியும் உங்களுக்கு. இல்லை கேமரா எடுத்துகிட்டு போங்க யாராவது. போய் உள்ளே போங்க, ரூமில் போய் கதை சாத்துங்க. எதுவும் அனிமல் தான், ரூமுக்கு போங்க. சொல்கிறேன் கேளுங்க. டோர் இருக்கு, ரூம் காப்புங்க. இல்லை பூட்டி இருக்கு. எங்கே இருக்கு? வெளியில் இருக்க எதிரா போடா உள்ள. 2 நிமிஷம் இங்கே வாடா. பைத்தியம் வாடாங்க. வேற உயிர் வாங்கலாமா? ஜன்னல் கிட்ட இருந்து கத்தாதீங்க, பார்த்துச்சுன்னா வந்துடும். வாடங்க. என்னங்க இது? வெங்கடேஷே வாடா. யூரின் அடிச்சிட்டு இருப்போம். தனியாக பயப்படுவாங்க. சவுண்டு ரொம்ப கிளியராக கேட்டேன். அங்கே பெயினா பரவாயில்ல, ஹேண்டில் பண்ணிக்கலாம். இது பேயில விலங்கு எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? பிச்சு எடுத்துருங்க. ஒரு நிமிஷத்துல உயிர் போயிருக்குண்டா. உட்காரு, உனக்கு ஹார்ட் வேறு ரொம்ப இதாக இருக்குது. ஒரு 2 நிமிஷம் இருந்துட்டு போகலாம். மாப்பிள்ள வெங்கே வாடாங்க. சவுண்டு போடாங்கடா. புரியல. சவுண்டு போடாதீங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றுக்கு போகிற நேரம் பண்ணது. வாடா கரெக்டுங்க கொடுங்க. இது பயப்படாம வா. டீ அங்கே போய் கூட ஒழிஞ்சிட்டு இருக்க. வாடா வெளியே போடா. ஜன்னல் வழியை எடுத்துட்டு போயிடுவா. வாடா டேய், தனியாக போவாதீங்கன்னு அன்றைக்கே ஸ்டார்டிங்கே சொன்னோம்ல. நீ சரியான பைத்தியம்டா. ஜன்னல் பக்கத்துல போய் உட்காந்துருக்கான். அங்கே தொட்டி மாதிரி இருக்கு, அதுக்குள்ள உட்காந்துருக்கு. போடா பைத்தியம். தலைக்கு மேலே ஜன்னல் பிடிச்சிருந்தா இருந்தா அப்படி செத்து போயிருப்படாது. வந்து போயினே 5 நிமிஷம் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம்ல, அந்த இடத்துல இருந்து ஒரு 1 மீட்டருக்கு மட்டும் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. இதுவுமே ஃபாரஸ்ட்டு தான். வேணாண்டா, பின்னாடி போடோ. ஒன்றும் இல்லை இருங்க. ஒன்றும் இல்லை, அமைதியாக இருங்க. சத்தம் மட்டும் போடாதீங்க. அமைதியாக இருங்க. ஒன்றும் இல்லை, பயப்படாதரா, பயப்படாதீங்க. ஏன் காதை மூடிருக்கீங்க? ஒன்றும் இல்லை, அனிமலாக கூட இருக்கலாம். கொஞ்சம் அமைதியாக இருங்க, யாரும் சவுண்டு கொடுக்காதீங்க. லைட் ஆஃப் பண்ணிடலாமா? லைட் ஆஃப் பண்ணிடலாம். செல்ல மட்டும் ரீட் விடா. இதில் கூட லைட் ஆஃப் பண்ணிடலாம் சொன்னா கேளுங்க. நல்லதில்லை. ஒன்றும் இல்லை. ஆத்மா தான். அது எப்படி விலங்கு மாதிரி ஓடி வரும்? ஃபஸ்ட்டு இந்த டோர் லைட்டாக ஓப்பன் ஆச்சு. இந்த டோர் அப்புறம் லைட்டாக அப்படி கிராக் பண்ண மாதிரி இருந்துச்சு. 4 விரல்ல நம்மளை டயர்டாக வச்சு வேணுங்கன்னே பண்ணுறாரு. இப்படிதான் எல்லாரையும் வந்து ஏன் கூட்டிட்டு போறியா? சுற்றி ரூம்ல தான் கூட்டு நிப்பாட்டுது. நோட் பண்ணி பாரு. இல்லை நம்மளா தானே வந்து ஒளிஞ்சோம். ஆக்சுவலாக அது கூட்டிகிட்டு போக பார்த்தது காட்டுக்குள்ளே. நம்ம அதை ஃபாலோ பண்ணாமல் ரிட்டர்ன் வந்துட்டோம். அப்போ இது மாதிரி தான் என்னமோ தெரியுதுன்னு சொல்லி பொதுமக்கள் தேடி போய் பின்னாடி காட்டுக்குள்ளே போய் தொலைஞ்சு போயிருப்பாங்க. காட்டுக்குள்ள போய் தொலைஞ்சு போயிருக்காங்க. நம்ம தான் தப்பு. இங்கிட்டு வாங்க. வாடா போடா. இன்னும் பாருங்க, சீக்கிரம் பாருங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி உடஞ்சிருச்சு விரல்ல. வைக்க அங்கே போடுறாங்க, கலந்து போடுறாங்க. வேற வராங்க. அந்த கல் அடிச்சு கல்லே உடஞ்சிருச்சு விரல்ல. வலிக்குதா? நகத்துல விழுந்துச்சுடா. ஓப்பன் பண்ணு, ஷூ ஓப்பன் பண்ணு. உட்காரு, கீழே உட்காந்து அங்கே உட்காரலாம். வா, வெளியில் உட்கார இருக்கு. வா வாங்கிட்டு உட்காருவோம். உட்கார விடுவாங்க. நான் பார்த்துக்கிறேன். அவனை பாரு, ஷோ கழட்டி என்னன்னு பாருங்க. காலில் பிளட் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட வச்சு அவன் காலில் சுற்று. ஃபோனை பிடி, ஃபைலில் வச்சுக்க. ஒன்றும் இல்லை, ஓகே தானே? ஆமாம், சத்தம் போடாமல் பாருங்க. அங்கே சவுண்டு கேட்டுட்டு இருக்கு.
பார்த்துக்கோ வரேன். கேட்டுச்சா பட்டாமனு கேட்டுச்சா? உங்களுக்கு கண்டிப்பாக மைல்டாக தான் கேட்கும். அதாவது இடி இடிக்கிற சவுண்ட் மாதிரி கேட்கும். நீங்கள் நிறையா பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கேட்கும் நம்புகிறேன். கேட்காதவங்க ஹெட்ஃபோன் போட்டு பாருங்கள். டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா சம்டைம் கேட்காம கூட இருக்கலாம். கிளம்பிடலாம். 4-5 பேர் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. வேட்டையாட வந்தவங்களா கூட இருக்கலாம். இப்போ அப்படியே அமைதியாக இருக்கேன். கவனிங்க, நிறைய பேர் பேசுகிற சவுண்டு உங்களுக்கு கேட்கும். வேட்டையாடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கேட்குதா? தனியாக போயிடக்கூடாது. அங்கே ஏதோ போன மறைஞ்சா. வாசு பின்னாடி ஏதோ வருது. எங்க? அந்த காட்டு சைடு. அது வந்துச்சு, உருவம் வந்துச்சு. இப்போ அவனுக்கு ஓகேவா? அப்பு ஓகேவா? ஓகே. எப்படி இருக்கு? கால் லைட்டாக வீக் இருக்கு, ஆனால் பரவாயில்ல. ஓகே தானே? நடக்க முடியுமா? நடக்க முடியும். சரி, ஷூவை மாட்டி விடுங்க கரெக்டாக. எங்கள் கூட வந்தவங்கள நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க. கண்டிப்பாக உங்களை நான் சும்மா விட மாட்டேன். உன்னால் முடிஞ்சது என்ன வேணால் என்ன பண்ணிக்கோ. கண்டிப்பாக உன்னை நான் அழிக்காமல் விட மாட்டேன். நீ ரிச்சுவல் பண்ணி உன்னை என்ன பண்ணுறோம் நீங்கள் வேணால் பாரு. உனக்கு இருக்கு சத்தியமா. எல்லாம் ஏற்க மாட்டேன். என்னடா பண்ணுற? அதை வெடிக்கிற சவுண்டு நல்லா கேட்குது. இங்கே வேட்டையாடுறதுக்கு மக்கள் வருவாங்களா? அவங்களெல்லாம் நீ ஒன்றும் பண்ண மாட்டியா? மனுஷங்க மேலே உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? உங்களுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு கெட்டது செஞ்சோமா? அப்படி அவர் கட்டை தூக்கி போட்டது உனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோ. உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவர் சார்பாக. திரும்ப எங்களை அட்டாக் மட்டும் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். எங்களை அட்டாக் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க. அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களை யார் அட்டாக் பண்ணாங்களோ அவங்கள பண்ணுங்க. என்ன பண்ணுறீங்க ப்ரோ? நீங்கள் ஏன் ப்ரோ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? அட்டாக் பண்ணலாம் ப்ரோ. எல்லாரும் அமைதியாக அதை பற்றி பேசணும். அட்டாக் நம்மளை அட்டாக் பண்ணிட போகுது. நான் என்ன சொல்கிறேன்னா, அக்ரேஷன் நான் இப்போ ட்ரிகர் பண்ணலாமா வேணாமா? ஆல்ரெடி அது அக்ரேஷனாக தானே இருக்குது. ப்ரோ இவனை இருங்க ப்ரோ. யாரு? ஒன்றும் இல்லை விடுங்க. காற்று சவுண்டு தான். ஏன்னா நான் இப்போ அக்ரேஷனாக கொஞ்சம் பிஹேவ் பண்ணிட்டேன் கோவத்தில். ஆனாலும் நான் என்ன நினைக்கிறேன், நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம இதை கண்டினியூ பண்ணி இவனை என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா வந்து இப்போது விலங்காக இருந்தாலும் சரி, பேயாக இருந்தாலும் சரி, ஆனால் நம்ம பக்காவாக சேஃப்டியாக வந்தால் தான் இதை வந்து கரெக்டாக கொண்டு போக முடியும். ஆமாம், இல்லைனா நமக்கு உயிருக்கு ஆபத்து. நம்மக்கிட்ட தற்காத்துக்கிறது கூட ஒன்றுமே இல்லை. சரி, அதுக்கிட்ட இப்போ நான் அன்பாக பேசி பார்க்குறேன். மேபி உங்களோட ஃபேமிலி மெம்பராக என்ன நினச்சிக்கோங்க. உங்ககிட்ட நான் அன்பாக கேட்குறேன். இங்கே எத்தனையோ பேர் காட்டுக்கு வேட்டையாடலாம் வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டேன். இல்லை அவங்களுக்கு இது மாதிரி பண்ணி கொண்டுட்டு தான் இருக்கியா? உங்ககிட்ட நான் ஒரே விஷயம் தான் கேட்க வரேன். எங்கள் கூட ஒரு 2 நிமிஷம் மட்டும் பேசுங்க. நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுறோம். யாருக்கும் எந்த கெட்டதும் செய்யாதீங்க. ஒரு மனுஷங்களை கொல்றது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். எங்கள் முன்னாடி வர முடியுமா? கடைசியாக அவங்கள நான் இங்கே தான் பார்த்தேன். இல்லை நாங்களும் இந்த காட்டுக்குள்ளே உங்களை ஃபாலோ பண்ணி நடந்து வந்து சாகணும்னு நினைக்கிறீங்களா? பிச்சை எடுக்கலாமா? ஏய் சும்மா இருங்க ப்ரோ. வெங்கடேஷுங்க, வெங்கடேஷ் நல்லா அப்படியே போட்டோம் சும்மா இருறா. எங்கே போகிறான்? அப்படி போக மாட்டானே இவன். ஏன் இவ்வளோ ஸ்லோவாக நடக்கிறான்? அங்கே போயிட்டு இருக்கான். வெங்கடேஷ் திரும்ப வர மாட்டான். ஏய் பைத்தியம் வர. வெங்கடேஷ் ஏய் நான் பேசுறது கேட்கலையா? ஏய் போட்டோம் இந்த மாதிரி தான் இப்படி தான் தொலைறாங்க. ஐசி இந்த மாதிரி தான் இந்த ரெசார்ட்டில் இருந்தவங்க தொலைஞ்சிருக்காங்க போல இருக்கு. நான் பேசுறது அவனுக்கு கேட்கவே இல்லை. கூப்பிட போயிட்டு இருக்கு. அவனை பார்த்துக்கிட்டே இருங்க. அவனை ஃபாலோ பண்ணுவோம். எங்கே போகிறான்னு பார்ப்போம். வெங்கடேஷ் ஏ பைரே, டேய் வெங்கடேஷ், என்ன பண்ற? எங்கே போகிறான்னு பார்ப்போம்.
பைத்தியம் முடிச்சு காட்டுக்குள்ள விடாதீங்க. இதுக்கு மேல விட்ட ரிஸ்க். லைட்டா பிடிங்க. டேய் பைத்தியம் டேய் லூசு. என்னாச்சு டேய்? எங்கடா போயிட்டு இருக்க? எங்க போயிட்டு இருக்க? என்னடா பண்ணிட்டு இருக்க? கேமரா ப்ரோ, எங்கடா போயிட்டு இருக்க? பேசு. வெளியில போய் பேசிக்கலாம். போய் பேசலாம். போங்க, திருப்பி போங்க. லைட்டு கீழே அடிங்க. கூப்பிட்ட காலில் விழுவுலையா? கூப்பிட்ட காலில் விழுவுலையா? டேய் என்னதான் இருக்கும்? போங்க. நீ பேச மாட்டேன் எதுவுமே. காசா யாருக்கு வெளியே வெளியே போய் கேட்டுக்கலாம். அவனை பிடிச்சிக்கோங்க. அவனை கையில் பிடிச்சிக்கோங்க. கையில் கையை எப்படி பிடிச்சி கை எடுத்து வச்சிருக்க? இல்லை கை யாரா டைட்டாக பிடிங்க. இல்லை நான் போல. கையை பிடி. வழுப்பே வந்துச்சா? கையை குடுறா. அப்போ கையை பிடிச்சிக்க. ஃபோன் வேணா விடு. நீ எங்கடா போற லூசு? கையை டைட்டாக பிடிச்சிக்கோ. பிடிச்சிடா. நீ இந்த சைடு பிடிச்சிக்கோங்க. இல்லை அதெல்லாம் இல்லை, கையை மட்டும் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. நார்மலாக தான் இருக்கும். நார்மலா இருக்கியா? அந்த கையில் பிடிச்சிக்கோங்க. எங்கே போகிற? எங்க போற? இது உட்காரட்டும். பட் இங்கே ரொம்ப நேரம் இருக்கும். நான் அங்கிட்டு போய் பேசிக்கலாம். ஏன்டா இப்படி இருக்குது? இன்னும் இருக்கா யார்ட்டாவது? புரிய இல்லை ப்ரோ. ஏதாவது சொல்ல விரும்புறியா? ஏதாவது சொல்ல விரும்புமா? உனக்கு சொல்லணுமா ஏதாவது? அங்கேருந்து இல்லை. சரி பேசுங்களா போலாம். இங்க கார் சாவி யார்கிட்ட இருக்கு? கார் எடுத்துறியா? சொல்ல வரோம், நம்ம காரில் போய் கேட்கலாம். வா சரி, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். எப்படி? ஏதாவது சொல்ல வரியா? ஏதாவது சொல்லுமா? சொல்கிற மாதிரி இல்லடான்னு வந்த இதுதான் ஏன்னா உன்னை யாரா தனியாக போக சொல்லுது. எப்பயுமே என்னதான் ஏதாவது பண்ணுவாங்க. இப்ப தைரியமாடா இருப்பான். இவனுக்கு என்னடா ஆச்சு? இல்லை இது கதையா ஆக்சுவலி வேற. பார்த்து ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்த மாதிரி தான் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிருக்கு போல. மேப் பாருங்க. மேப் பாருங்க. அப்போ சீக்கிரம் மேப் பாருங்க. ஆஃப்லைனில் சேவ் பண்ணி வச்சிருக்கோம். கொஞ்சம் நம்பிட்டு கொடுத்தவங்க வெளில போயிடலாம். அலே ஒரு மாதிரி ஆகிட்டான். உங்களுக்கே நல்லா தெரியும். நானே இவனை எங்கேயாவது தனியாக போக சொன்னால் போக மாட்டான். அவனாம் பாட்டுக்கு நடந்து போகிறான். அவன் நார்மலாக தான் இருக்கான். பட் ஆனால் அவன் பிரெயின் வந்து ஏதோ ஒரு சக்தியால் கண்ட்ரோல் ஆகிருக்கு. தனியாக இருந்தது என்ன பிரச்சனை? மேப் கிடச்சிருச்சா இல்லையா? ஆஃப்லைன் அது பின் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா எங்களுக்கு இங்கே வழி தெரில. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கனால எனக்கு இப்போ கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. இங்கே இருந்தவங்களை யாரும் தூக்கிட்டோ இல்லை கடத்திட்டோலாம் போல மென்டலி அவங்கள கண்ட்ரோல் பண்ணி இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இப்பயுமே நான் என்ன நினச்சேன்னா இவன் எங்கிட்ட போகிறான்னு பார்க்கலான்னு நினச்சேன். காட்டுக்குள்ளே தான் போகிறான். விட்டுருப்பேன், இன்னும் கொஞ்சம் தூரம் போட்டோம் எங்கே போய் நிற்கிறான்னு பார்க்கலான்ட்டு. பட் அதுக்கு அடுத்து அடர்ந்த காடு. இப்போ நாங்கள் போய் அவனை பிடிக்க போன இடத்துல நாங்கள் நடக்கிறது கஷ்டம். அதனால் அந்த ரிஸ்க்கை நான் எடுக்க விரும்பல. ஆனால் இது என்ன நான் கண்டுபிடிச்சேன் தெரியும். சீக்கிரமாக இங்கே வருவேன். இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம். போகலாம் போப்போம். கீழே லைட்டு ஷாருக்கு முன்னாடி லைட் அடிச்சுக்கோங்க. இல்லை நான் ஒழுங்காக தான் இருக்கேன். போல இருக்குமா? எங்கே வழி எங்கே இருக்கு? கையை இருக்க பிடிங்க. போங்க. அப்போ முன்னாடி ஃப்ளாஷ் ஆன் பண்ணிக்க. அப்போ ஆன் பண்ணிட்டேன். நான் முன்னாடி போகிறேன். என்னாலும் கையை மட்டும் விடாதீங்க. என்ன ஓகே. நீங்கள் அதான் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டேனே. இல்லை அது எனக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது தெரியணும்டா. அது நான் தெரியணும்னா என்ன? இங்கே பேசிகிட்டு இருந்தோம் 4 பேர் நின்று. வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்டா. கையை பிடி ப்ரோ. கையை ரைட்டாக அடிக்குமா அப்படிங்க? இவனுக்கு வேறு காலில் அடிபட்டுருச்சு. நொன்றான் பாருங்க. அப்போ பார்த்து நட. ப்ளீஸ் வெளில போகிற வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு. தெளிவாக தான் போட்டுருந்தேன். ப்ரொசஸ்லாம் நான் ஆகல. ஆனால் எனக்கு என்னவோ அந்த இடத்துல நீங்கள் பேசிகிட்டு இருந்தப்போ அங்கே இருந்துட்டு இதாச்சுடா. ஏதோ ஆயிடுச்சு. ஏதோ ஆச்சு. நானே ஓட்டவா? காரில் ஏற்றுங்க. காருக்கு வந்துட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். உங்ககிட்ட நான் அப்புறமா பேசுகிறேன். இந்த இடத்துக்கு நான் திரும்ப இன்னொரு நாள் வரதான் போகிறேன். நீங்கள் நடந்த விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. நீங்களே எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்க. அவனுக்கு தண்ணி கொடுங்க. அதுக்கான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பேய் வீடியோ பிடிக்கிற எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில். தண்ணி கொடுங்க அவனுக்கு. பார்த்து போடா. அங்கிட்டு போகாதடா, காடுறா. திருப்பு யூட்டன் போடு. பார்த்து பொறுமை. ஒன்றும் இல்லை. அப்படி தான் லெஃப்ட். அவ்வளோதான். திருப்பு. ஓகே கைஸ், நான் இதோட முடிச்சுக்கிறேன். வெங்கடேஷ்க்கு என்னாச்சுன்ற விஷயத்த ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டு கூட நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே, கிளம்பிட்டேன் வெளியில்.